VI யூசர்ஸ் VIயோட 5Gயோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோல ஃபுல் ஃபிளஜா பார்க்க போறோம். என்னோட லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். வேற யாருமே இது போல வீடியோஸ்லாம் போடுறதுல காரணம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜியோ இருக்காங்க, ஏர்டெல் இருக்காங்க, நமக்கு இருக்கிறது VI தான் சொல்ல முடியும். ஸோ VIயோட 5G எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் ஃபிளஜா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு 5G மொபைல் தான் வச்சிருக்கேன். ஸோ அதை உங்களுக்கு ப்ரூஃபோட காமிச்சிடுறேன். இந்த 5G மொபைல்ல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4G தான் எடுக்குதுன்னு சொல்லலாம். என்னோட கரண்ட் லொகேஷன்ல நான் கிராம பகுதியில் தான் இருக்கேன். இந்த கிராமத்தில் 4G தான் எடுக்கும். இந்த 4Gயோட ஸ்பீடுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்ரலி 53 to 55 MB கரெக்டாக பார்த்தீங்கன்னா per செகண்ட் ரேஷியோவில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதே அப்லோடிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லிட்ரலி 25 MB அந்த ரேஷியோக்குள்ள கிடைக்குது. ஸோ இது டவுன்லோடிங் அப்லோடிங்கான ஸ்பீடுன்னு சொல்லலாம். ஸோ என்னோட கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சிட்டி சைடு போகலான்னு இருக்கேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா 5G கிடைக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையாலுமே கிடைக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இது போல வீடியோஸை தேடி தேடி போடுறேன். என்ன போல யூடியூபருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நாம இப்போ டவுன் சைடு வந்துட்டோம்னு சொல்லலாம். ஸோ இந்த சர்ச்சை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா டவுனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே 5G கிடைக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் சேலம் லொகேஷனில் இருக்கேன். சேலம் லொகேஷனில் சோனா காலேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் 5G வந்து அப்டைன் பண்ணேன்னு சொல்ல முடியும். எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து VIயோட 5G கிடைக்குதுன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம கூகுளோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இங்கே நான் வந்து அட்டைன் பண்ணது பார்த்தீங்கன்னா 190 MB டவுன்லோடிங்கான அட்டைன் பண்ணேன். அதே அப்லோடிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 57 to 58 அந்த ரேஷியோக்குள்ள காமிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது சூப்பர் செம்மையா இருக்குன்னு சொல்லலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லொகேஷன்ல இருந்து ஷிஃப்ட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கேயே லிட்ரலி 220 MB வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்பீட் கிடைக்குது பர் செகண்டுக்கு. அதே அப்லோடிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தான் கிடைக்குன்னு சொல்லலாம், 45 MB. இதே நாம வந்து பிரிட்ஜு கீழே இருக்கும் அந்த லைன்ஸ்ல இருக்கும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மால் ஏரியாலாம், அந்த ரிலையன்ஸ் மால் மாதிரியான ஏரியாக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா 300 MBக்கு மேலே பர் செகண்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இது ப்ராட்பேண்டை விட ஜாஸ்தி. என்னால் அடிச்சு சொல்ல முடியும். அவங்களே ஹை பவராக பார்த்தீங்கன்னா 300 MBPS தான் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியும். இங்கே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 250 MBPS வரைக்கும் கிடைக்குது. 300 MBPS கூட நல்ல டவர் இருக்க ஏரியாவில் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்குதுன்னு சொல்லலாம். VIயோட 5G இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கு. பாலத்துலேருந்து இறங்கி போவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கே தவிர ஓவரால் VIயோட 5G இங்கேயுமே ஒர்க் ஆகுன்னு சொல்லலாம். இதே கங்கா காவேரி அந்த கேஸ் ஏஜென்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டனலுக்குள்ள அந்த மிடில் ஏரியாக்குள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் கம்மியாகுதுன்னு சொல்லலாம். பட் இந்த ரெசிடென்ட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான VIயோட 5G நல்ல ஸ்பீடோட இருக்குன்னு சொல்ல முடியும். அதே இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் ஷிஃப்ட் ஆகும் போதோ இந்த ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஏரியாக்கள்லையோ லிட்ரலி 200 MBPS வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீட் கிடைக்குன்னு சொல்ல முடியும். சேலம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா லிட்ரலி 290 MB வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங்கான ஸ்பீட் கிடைக்குது. இது உண்மையாலுமே ஒரு ட்ரிமெண்டஸான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜெயண்டா சொல்லக்கூடிய ஜியோவாகட்டும் ஏர்டெல் ஆகட்டும் இது அப்டைன் பண்ணி காமிச்சிட்டாங்கன்னா ஒத்துப்பேன். ஏன் அப்படின்னா அவங்க தான் ட்ரூ 5Gன்னு சொன்னாலும் இன்ன வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியல. ஆனால் VI ஸ்டாண்டர்டா மாறி நமக்கான 5G வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே VI வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லலாம். எந்தெந்த இடங்களில் சேலமில் பார்த்தீங்கன்னா 5G கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேர்லேண்ட்ஸு, ஸ்வர்ணபுரி, நியூ பஸ் ஸ்டாண்ட், ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், குகை, இதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா 5G கிடைக்குதுன்னு சொல்லலாம். அதே நம்ம வந்து பிரிட்ஜை தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா 4G மட்டும் தான் கிடைக்குது. ஸோ சீக்கிரம் இங்கேயும் 5G கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.